Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. ஹலோ கைஸ், திஸ் இஸ் விக்னேஸ்வரன் ஃப்ரம் விடெக். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 5.2 டிஎஸ்பி ஆம்பிளிஃபையர் பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இது ஒரு ஏவிஆர் ரிசீவர் மாடலு. ஏவிஆர் டைப்பில் உங்களுக்கு அசம்பிள் பண்ணியிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நோ ப்ரோலாஜிக், ப்ரோலாஜிக்குன்னு தனியாக எந்த போர்டும் யூஸ் பண்ணல. இதில் யூஸ் பண்ணிக்கிற டிஎஸ்பி கிட்டு பார்த்திங்கன்னா இதுதான் இம்ரானிக்ஸோட 5.1 டிஎஸ்பி ரிமோட் கிட்டு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே சைஸ் பார்த்திங்கன்னா பெரிய டிஸ்பிளே. சப்போர்ட்ஸ் 5.1 டிடிஎஸ் ஹெச்டி, டால்பி ஆடியோ, டால்பி டிஜிட்டல், டால்பி ப்ரோலாஜிக் 2 ஆடியோ, ஸ்டீரியோ 2.1, மியூசிக் 5.1, மூவி 5.1, கடைசியாக ப்ரோலாஜிக் 2 5.1. பார்த்திங்கன்னா இதில் நிறைய மோட்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஸ்டீரியோ மோடில் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ரைட்டு ப்ளஸ் சப்வூஃபர் மட்டும் ஒர்க் ஆகும். மியூசிக் மோடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 5 ஸ்பீக்கருமே ஒர்க் ஆகும். 5 ஸ்பீக்கர்லேயுமே உங்களுக்கு வந்து மியூசிக் மோடு மாதிரி கேட்டுக்கலாம். அதாவது வாய்ஸ் ஒரு 5 ஸ்பீக்கர்லேயும். மூவி மோடு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் 5 ஸ்பீக்கர்லேருந்துமே உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா பேஸ் கிடைக்கும். ப்ரோலாஜிக் 2 வச்சிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து வாய்ஸை கம்மி பண்ணிவிட்டு எல்லா ஸ்பீக்கர்லேயும் மியூசிக் ப்ளஸ் மூவிக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். சென்டர் சேனல் மட்டும் வாய்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதுதான் இந்த கிட்டு. இந்த கிட்டில் என்னென்ன இன்புட் இருக்குன்னா உங்களுக்கு HDMI ARC, ஒரு ஆப்டிக்கல், ஒரு கோஆக்சியல் ஆக்ஸ் இன்புட்டு 2 இருக்குது. அப்புறம் ஆஸ் யூஷுவல் USB, ப்ளூடூத், FM, மைக் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இதெல்லாமே இந்த கிட்டோட இன்புட்ஸ். மாடல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு TX110A அப்படிங்கிற மாடலில் இந்த கிட்டு கிடைக்கிது. இது பார்த்திங்கன்னா இந்த 110Aவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் HDMI மட்டும்தான் வரும். பின்னு ஒன்று இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 HDMI, அதாவது இதுலேருந்து எடுத்து எக்ஸ்ட்ரா HDMI வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ணிக்கிறது TX110A மட்டும்தான். பார்த்திங்கன்னா இந்த கிட்டிலேயே உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. டிஜிட்டல் இன்புட்ஸ், அதாவது கேம் மிஷின், ப்ளூரே பிளேயர், செட்டப் பாக்ஸ், HD TV. அதாவது ப்ளூரே பிளேயர், செட்டப் பாக்ஸ் அதெல்லாமே ப்ளூரே பிளேயரோட இன்புட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோஆக்சியலில் போகுது. செட்டப் பாக்ஸ் எல்லாமே ஆப்டிக்கல். டிவி ARC அவுட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இல்லாட்டி ARC இதாக வந்து இன்புட்டாக வந்துடும். ஆஸ் யூஷுவல் லேப்டாப்பு, டெஸ்க்டாப்பு, டிவி அதெல்லாமே உங்களுக்கு லெஃப்ட் ரைட் ஆக்ஸ் இன்புட்டில் வந்துடும். ஓகே, இந்த கிட்டை பற்றி ஷார்ட்டாக உங்ககிட்ட சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் இந்த கிட்டை வச்சு பண்ணியிருக்கிற ஆம்பை பற்றி சொல்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த ஆம்ப் ஒரு ஹை பட்ஜெட் என்னென்னு சொல்கிற மாதிரி இருந்தால் அபவ் 20Kக்கு மேலே தான் போகும் பட்ஜெட்டு. பிகாஸ் இதில் யூஸ் பண்ணிக்கிற ஸ்பெக் அப்படி. ஓவராலாக பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் லுக் நமக்கு நல்லாவே வந்திருக்கு. பார்த்திங்கன்னா இது கஸ்டமைஸாக நான் சொல்லி பண்ணியிருக்கோம். செல்ஃபி ஆடியோஸ்லேருந்து அவங்க ஆல்ரெடி இந்த பேனல் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்சனலாக எனக்கு இந்த டிசைன் பிடிச்சங்காட்டி அவர்கிட்ட மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி பேனல் ஒன்று நமக்கு ஒன்று ரெடி பண்ணி கொடுங்க, நேம் மட்டும் மாற்றி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது அவரோட டிசைன் தான். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அவர் இதே மாதிரி ஒரு ஆம்ப் பண்ணியிருப்பார். ஸோ நம்ம நேம் மட்டும் மாற்றி கொடுங்க, இந்த டிசைன் நல்லாயிருக்குன்னு சொல்லி கஸ்டமைஸாக வாங்கிட்டோம். பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா இது மாஸ்டர் இல்லை, சப்வூஃபர் கண்ட்ரோலு. இது மட்டும் பார்த்திங்கன்னா நேம் மாற்றி போட்டுட்டாங்க. இந்த கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்வூஃபராக ஒர்க் ஆகும். சப்வூஃபரோட வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஒர்க் ஆகும். பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஒரு USB இன்புட்டு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே இந்த கிட்டோட பட்டன்ஸ் எல்லாம் வந்துடும். பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட் பை மோடு, சோர்ஸு, மோட் செலெக்ஷன் பண்ணுறது, ப்ரீவியஸு, பாஸு, நெக்ஸ்ட்டு இந்த பட்டன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே வந்துடும். ஆன் ஆஃப் சுவிட்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன், அதாவது என்கோடர் கண்ட்ரோலு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரெஸ்ஸிங் டைப்பில் வரும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் அட்ஜஸ்ட் பண்ண ஃப்ரண்ட்டு, சென்ட்ரு, ரியரு, சப்வூஃபரு இது மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மோடும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்கோடர் ஃபங்க்ஷன் கண்ட்ரோலு. ஓவராலாக பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் லுக் அவ்வளோதான். இங்கே உங்களுக்கு எந்த ஒரு வியூ மீட்டர் லைட்டு, எக்ஸ்ட்ரா லைட் எதுவுமே இல்லை. ஆன் பண்ணால் உங்களுக்கு இந்த கண்ட்ரோல் கட்டை மட்டும் லைட் எரியும். பார்த்திங்கன்னா இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா வியூ மீட்டர்லாம் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி நான் அதெல்லாம் பண்ணல. ஆக்சுவலி இந்த டிஸ்பிளேவே உங்களுக்கு இந்த சைஸில் இருக்கும். ஆன் பண்ணால் உங்களுக்கு இந்த சைஸில் தெரியும். ஸோ அந்த வியூ மீட்டர்லாம் வச்சா கசன்னு இருக்கும், ஒரு மாதிரி நீட் ஃபினிஷிங்கே இருக்காதுன்ட்டு ஸோ இந்த மாதிரி போட்டிருக்கோம். ஓகே, ஆம்போட பேக் சைடு காமிக்கிறேன். ஆம்போட பேக் சைடு பார்த்திங்கன்னா நம்ம அந்த GT5001ங்கிற கேபினெட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஜிடெக் ஆடியோஸோட கேபினெட்டு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது ஹைட்டு பார்த்திங்கன்னா 4.5, டெப்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12 இன்ச்சு டெப்த்து வரும். ஆஸ் யூஷுவல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் சர்க்கியூட்டு இதெல்லாமே நார்மல் DMK சர்க்கியூட்டு.
ப்ளஸ் 2 சப்வூஃபர் இல்லை, ஸோ இங்கே ஒரு சப்வூஃபராக ஒர்க் ஆகும். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இங்கே ஒரு பனானா சர்க்யூட் டைப்பில் ஒரு சப்வூஃபர் கொடுத்துருக்கேன். இந்த சர்க்யூட் எல்லாமே கொஞ்சம் நல்ல குவாலிட்டி தான். பார்த்திங்கன்னா இன்புட்ஸ் உங்களுக்கு இங்கே வந்துடும். AX1 இன்புட்டு, AX2 இன்புட்டு, லெஃப்ட் ரைட்டுன்ட்டு கோஆக்சியல் இன்புட் 2 வந்துடும். ஒரு ஆப்டிக்கல், ஒரு HDMI ARC இன்புட் வந்துடும். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் டம்மியாக விட்டுட்டேன். ஏன்னா ஆக்சுவலி நமக்கு AX1 AX2 இன்புட் இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இது தேவையில்லை. ஸோ அதனால் இது டம்மியாக விட்டுட்டேன். ஓரளவு உங்களுக்கு வந்து பேக் சைடு லுக்கு அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்டீரியர் காமிக்கிறேன். ஓகே கைஸ், ஓவராலாக ஃப்ரண்ட்டு அண்ட் பேக் சைடு காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு இன்டீரியர் காமிக்கிறேன். ஆம்போட இன்டீரியர் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். பார்த்திங்கன்னா நம்ம 2 டொராய்டல் ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்கோம். அதாவது செப்பரேட் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஃபார் 5 சேனல், செப்பரேட் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஃபார் சப்வூஃபர். ஸோ ஹெவியாகவே போட்டிருக்கோம். பார்த்தாவே தெரியும் ஒயரிங்கெலாம் நீட்டாக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் பண்ணியிருக்கேன். 5 சேனலுக்கு பார்த்திங்கன்னா KMSோட 10 டிரான்சிஸ்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா பர் சேனல் உங்களுக்கு 2 டிரான்சிஸ்டர் ஒர்க் ஆகும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹீட் சிங்கெல்லாம் ஹெவியாகவே இருக்குது. ஸோ 5 சேனலுக்கு பார்த்திங்கன்னா KMSோட ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம யூஸ் பண்ணுற ப்ரொடக்ஷன் தான். எக்ஸ்ட்ரீமோட 7 சேனல் ப்ரொடக்ஷன் தான். பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 சப்வூஃபர் எக்ஸ்ட்ரா ஒர்க் வரும். இதுலேயே 8 சேனல் ப்ரொடக்ஷனும் இருக்குது. பார்த்திங்கன்னா அதுக்கு செப்பரேட்டாக ஒரு ரிலே கொடுத்துருவாங்க. ஆஸ் யூஷுவல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆம்ப் ஆன் ஆகும்போதும் ஆஃப் ஆகும்போது எந்த ஒரு சவுண்டும் நாய்ஸும் இருக்காது. ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் அந்த டெம்பரேச்சர் சென்சார் ஃபிட் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் சென்சார் பார்த்திங்கன்னா இங்கே ஹீட் சிங்கில் ஃபிட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆம்ப் லோடு கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃபேன் ஆன் ஆகும். அந்த மாதிரி ஒரு இதில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செப்பரேட் பவர் சப்ளை 5 சேனலுக்கு பார்த்திங்கன்னா 50 வோல்ட்டில் 10,000 MFTயில் 2 கெப்பாசிட்டரு. சப்வூஃபருக்கு பார்த்திங்கன்னா 63 வோல்ட்டில் 10,000 MFTயில் 2 கெப்பாசிட்டரு. செப்பரேட் பவர் சப்ளை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட் ஸ்டார்டர் போர்டு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஆஸ் யூஷுவல் நம்ம போன ஆம்பில் கூட யூஸ் பண்ணியிருக்கோம். டிடெக்கோட சாஃப்ட் ஸ்டார்டர். பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைமரி AC 230 வோல்ட் இன்புட் இதில் வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு அவுட்டு அந்த வழியாக போகும். இப்படி போகும்போது உங்களுக்கு வந்து எந்த ஒரு நாய்ஸுமே இருக்காது. சுத்தமாக இப்போ நீங்கள் வால்யூம் வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு எந்த ஒரு நாய்ஸும் இருக்காது. ஹம்மிங் நாய்ஸ் எதுவுமே இருக்காது. நெக்ஸ்ட்டு பவர் ஆம்பு பார்த்திங்கன்னா KMSோட 6 டிரான்சிஸ்டர் மோனோ ப்ளஸ் குமார் ஆடியோஸோட 6 டிரான்சிஸ்டர் மோனோ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 2 பவர் ஆம்புக்குமே செப்பரேட்டாக டொராய்டல் ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்கேன். ப்ளஸ் இந்த 5 சேனலுக்கும் செப்பரேட்டாக டொராய்டல் ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்கேன். ரிசல்ட் உங்களுக்கு ஹெவியாகவே இருக்கும். மேக்ஸிமம் குமாரோட பவர் ஆம்பு போர்ட்லேருந்து உங்களுக்கு 300 வாட்ஸ் மேக்ஸிமம் எடுத்துக்கலாம். KMSோட 6 டிரான்சிஸ்டருமே உங்களுக்கு 300 வாட்ஸ் மேக்ஸிமம் எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், ஓவரால் இன்டீரியர் அவ்வளோதான். பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயின் அண்ட் ஃபுல் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் ப்ரோலாஜிக் போர்டு இல்லைன்ட்டு. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இந்த ஒரு டீகோடர் போர்ட்லேருந்து தான் உங்களுக்கு அவுட்புட்டே வெளியே வருது. ஓகே கைஸ், ஓவரால் இன்டீரியர் அவ்வளோதான். பார்த்திங்கன்னா இன்டீரியர் பார்த்துருப்பீங்க. இதோட ஆடியோ டெஸ்டிங் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். கைஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதோட ஒர்க்கிங் தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா USB அண்ட் ஆப்டிக்கல் கோஆக்சியலில் எப்படி வந்து சவுண்ட் டெஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன வீடியோ மாதிரி. அந்த வீடியோ கூட அட்டாச் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரிமோட் கிட் பேஸ்டு ஆம்பிளிஃபையர் தான். ஸோ அதுக்கான ரிமோட்டு நம்ம கையில் இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரிமோட்டில் ஆஸ் யூஷுவல் பவர் ஆன் ஆஃபு ப்ளஸ் USB, ப்ளூடூத்து, AX ஆப்டிக்கல் கோஆக்சியல், ARC, கோஆக்சியல் HDMI செலக்டரு, FM, மோட் ட்ரான்சாக்ஷனு, மியூட்டு, பேஸ் ட்ரிபிள் கண்ட்ரோலு ப்ளஸ் சென்ட்ரு, சப்வூஃபரு, ஓவரால் மாஸ்டர் கண்ட்ரோலு ப்ளஸ் ரியர் கண்ட்ரோலு, ஃப்ரண்ட் லெஃப்ட் கண்ட்ரோல் எல்லா கண்ட்ரோலுமே உங்களுக்கு இந்த ரிமோட்லேயே வந்துடும். அப்புறம் அட்வான்ஸாக இந்த கிட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிலே ஆப்ஷன் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு மூவி சாங்கு அப்படிங்கிற ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஏதாவது ஒரு டிலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் நல்லா ஒர்க் ஆகும். பார்த்திங்கன்னா டிலே வந்து சென்டர் சேனலுக்கும் ரியர் சேனலுக்கும் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரிமோட்லேயே இருக்குது. சென்டர் டிலே -+, சரவுண்ட் டிலே -+. அதாவது உங்களுக்கு வந்து சிங்க் ஆகலை, மூவி ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது டைலாக் வந்து கரெக்டாக சிங்க் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த சென்டர் டிலே பார்த்திங்கன்னா
கரெக்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரவுண்ட் டிலேயும் அப்படி தான். நீங்கள் நார்மலாக ஒரு MP3 கேட்கும்போது ப்ரோலாஜிக் 2ல் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரவுண்ட் டிலே சரௌண்டிங் நல்லா தான் வரும். இந்த சரவுண்ட் டிலே வந்து நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்கும்போது உங்களுக்கு இன்னுமே டிஃப்ரென்ஸ் நல்லாயிருக்கும். இந்த சரவுண்ட் டிலேயில் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. பார்த்தீங்கன்னா ஓவராலாக இந்த ரிமோட் கிட்டு ஒர்த்து தான். ஓகே, உங்களுக்கு ஆம்பை ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஆம்ப் ஆன் பண்ணும்போது உங்களுக்கு சாஃப்ட் ஸ்டார்டர் போர்டு ஆன் ஆகி அப்புறம் தான் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மருக்கே பவர் போகும். பார்த்தீங்கன்னா ஆம்ப் ஆன் பண்ணியாச்சு. ஆம்ப்பு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஸ்டாண்ட் பை மோடில் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் ஸ்டார்டர் போர்டு இருக்குது. அதுக்கு பவர் வந்து தான் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மருக்கே அவுட்டு போகும். ஸோ அந்த ரிலே சவுண்ட் கேட்டுச்சு பார்த்தீங்களா ஸ்டார்டிங்கில். ரிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனும் ஆன் ஆகும். ப்ளஸ் அது போக சாஃப்ட் ஸ்டார்டர், அதாவது ஒரு 5 செகண்ட் to 10 செகண்ட் டிலே கொடுத்து தான் உங்களுக்கு ஆன் ஆகும். இந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சவுண்டு டப்புங்கிற ஒரு சவுண்டெல்லாம் எதுவுமே இருக்காது. கரண்ட்டே இப்போ சடனாக போனாலும் உங்களுக்கு அந்த ஒரு நாய்ஸு அந்த சவுண்ட் இருக்காது. ஸோ அதனால் சாஃப்ட் ஸ்டார்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆஸ் யூஷுவல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் உங்களுக்கு ஒரு ஆன் பண்ணும்போது ஒரு சவுண்ட் கேட்டிருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்ப் ஆன் பண்ணினதையும் ஒரு 5 செகண்ட் ஆன் ஆகி ஆஃப் ஆகிடும். அப்புறம் நீங்கள் லோடு கொடுக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃபேன் ஆன் ஆகும். டெம்பரேச்சர் சென்சார் இருக்குது. ஸோ லோடு கொடுத்தா உங்களுக்கு வந்து ஃபேன் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். ஹீட்டுக்கு ஏற்ற மாதிரி கூல் பண்ணிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் பை மோடில் இருக்குது. நெக்ஸ்ட் ஆன் பண்ணி காமிக்கிறேன். யூஎஸ்பி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பஸ் மோடு மாதிரி கேட்கும். அது பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோனில் கேட்குறவங்களுக்கு தெரியும். அந்த பஸ் மோடு எதில் இருந்துன்னா உங்களுக்கு இந்த ரிமோட் கிட்லேருந்து வருது. நல்லா கேட்கணுன்னா உங்களுக்கு இந்த ஒரு பஸ் மோடு கேட்குது பார்த்தீங்களா. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரிமோட் கிட்லேருந்து இருக்குது. இப்போ நான் பாஸ் பண்ணுறேன். அந்த பஸ் மோடு ஆஃப் ஆகும் பாருங்கள். பாஸ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் எந்த விதமான ஒரு நாய்ஸும் இல்லை. ஸோ அது ரிமோட் கிட்லேருந்து சாங்கு அந்த யூஎஸ்பி மோட் ப்ளே பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஒரு பஸ் மோடு மாதிரி காமிக்குது. அதாவது ஃபோனில் எப்படி அந்த கீபேட் டயல் டோன் இருக்குல்ல, அது மாதிரி இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டோனு வால்யூம் கூட்டும்போது ஒரு சவுண்டு வரும். கிளிக்னு ரொம்ப எல்லாம் தெரியாது, உங்களுக்கு மைன்யூட்டாக இருக்கும் அந்த வால்யூம் ஒவ்வொரு இதுவும் ஏறும்போது. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஸ் மோட் தெரியும். இது ஹெட்ஃபோனில் கேட்குறவங்களுக்கு தெரியும். ஓகேங்க, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 மோடு கொடுத்துருக்காங்க. இந்த 4 மோடுமே உங்களுக்கு ஆக்ஸு, யூஎஸ்பி, கோஆக்சியல் வரைக்குமே ஒர்க் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 4 மோடு என்னென்னு இருக்குன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்ட் ஸ்டீரியோ மோடு. ஃபஸ்ட் மோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீரியோ மோடு. ஸ்டீரியோ மோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட், லெஃப்ட், ரைட் ப்ளஸ் சப்வூஃபர் மட்டும் ஒர்க் ஆகும். அதில் கேட்கும்போது சில பேருக்கு ஸ்டீரியோ மோடில் கேட்குறதுக்கு பிடிக்கும். இப்போ அதில் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஃப்ரண்ட்டு கம்மி பண்ணிடுறேன். சென்டரும் 50ல் வச்சிடுறேன். உங்களுக்கு ஒர்க் ஆகுது. ஸ்டீரியோ மோடில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரண்ட், லெஃப்ட், ரைட்டு சப்வூஃபர் மட்டும்தான் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மியூசிக் மோடு. மியூசிக் மோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரௌண்டு, சென்டர், அதாவது 5 சேனலுமே ஒர்க் ஆகும். கம்மி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் மட்டும் உங்களுக்கு ஒர்க்கிங்கில் இருக்குது. ஃப்ரண்ட், லெஃப்ட், ரைட் வச்சிடுறேன். பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மியூசிக் மோடு சேஞ்ச் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக மியூசிக் மோடு போயிடுச்சு. இப்போ மியூசிக் மோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மியூசிக் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா ஸ்பீக்கர்லேருந்துமே கேட்கறக்கு விரும்புவாங்க. 5 சேனலுமே ஒர்க் ஆகும். ஸோ 5 சேனலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கீட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மியூசிக்கை ஃபுல் அண்ட் ஃபுல் டெலிவரி பண்ணும். அதாவது எந்த ஒரு ப்ரோலாஜி 2வும் இல்லாமல், அந்த எக்கோ வாய்ஸ் இல்லாமல் 5 ஸ்பீக்கர்லேருந்து உங்களுக்கு கரெக்டாக வாய்ஸ் மட்டும் வரும். அது உங்களுக்கு லெவலாக 30ல் வச்சு கேட்கும்போது நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு. ஸோ அதில் வச்சு காமிக்கிற பாருங்கள்.
ரியரு. நெக்ஸ்ட் மோடு பார்த்தீங்கன்னா மூவி மோடு வச்சிட்றேன். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு யூடியூப்லேருந்து ஒரு மூவி ஒன்று ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த மூவி மோடு வந்து ஆக்சுவலாக ரியலாக எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ப்ளூடூத் மோடுக்கு மாற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ ப்ளூடூத் மோடில் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பேர் பண்ணிப்போம். ஓல்டு டிவைஸ் எல்லாம் இருக்குது. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இதோட நேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிட்டோட மாடல் நம்பர் தான் நேமாக வரும். TX110A இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூடூத்து. பேர் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவி மோடில் இருக்குது. மூவி மோடு ப்ளூடூத்தில் இருக்குது. பார்த்தீங்கன்னா மூவி மோடு ப்ளஸ் பிடினா ப்ளூடூத்து பிசிஎம் ஆடியோ உங்களுக்கு வந்து வருது. ஸோ இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இது ரியர் சென்ட்ரு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வித்தவுட் ரியர் சென்டர் சேனல் மட்டும். சென்டர் கம்மி பண்ணிவிட்டு ரியர் வைக்கிறேன். ஸோ செப்பரேட்டாக உங்களுக்கு மூவி மோடில் கேட்கும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ரோலாஜிக் மோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பென்ட்ரைவில் சாங்ஸ் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட் மோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரோலாஜிக் 2 மோடு. ப்ரோலாஜிக் 2ல் வச்சுட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் தெரியும். ரியர் சென்டர் மட்டும் வைக்கிறேன். இது சென்டர் கம்மி பண்ணிட்டு ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட். ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் கம்மி பண்ணிவிட்டு ரியர் மட்டும் வைக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டிலே 5ல் வச்சுருக்கேன். அதனால தான் உங்களுக்கு இப்படி ஒரு ரிசல்ட்டு தெரியுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிலேயில் காமிக்கிறேன். டிலே பார்த்தீங்கன்னா 0ல் தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ப்ளே பண்ணுறேன்.
கவனிப்பீங்க, உங்களுக்கு ரிசல்ட்டு நல்லாவே தெரியுது. இது ஆஸ் யூஷுவல் ரியர் வால்யூமு. டிலே 0ல் இருக்கிறதுக்கும் ஒரு 10-15ல் வைக்கிறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். நான் வைக்கிறேன், அப்படியே ப்ளே பண்ணி. பார்த்தீங்கன்னா அது உங்களோட டேஸ்ட்டு தான். ஸோ ஒவ்வொரு சாங்குக்கும் ஒவ்வொரு விதமான டிலே சவுண்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த சாங்கை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சவுண்டு. ஸோ ஒவ்வொரு சாங்குக்கும் உங்களுக்கு வெரி ஆகும். ஸோ வேணும்னா உங்களுக்கு டிலே கரெக்டாக சிங்க் பண்ணி வச்சு கேட்கலாம். அதல்ஸ் மெயினாக இந்த டிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மூவியோட சிங்க் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பர்பஸ்க்காக தான் இந்த டிலே, சென்டர் டிலே அண்ட் ரியர் டிலே. அது நம்ம மியூசிக் மோடில் கேட்கும்போது நமக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. மோரோவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோலாஜிக் 2ல் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு ரியரில் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நான் ஸ்டீரியோ மோடு மட்டும் போடுறேன் பாருங்கள். இப்போ என்னென்னா ரியர் கேட்டிருப்பீங்க, ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் வச்சு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் 35 இருக்குது வால்யூமு. இப்போ இதில் கேட்டுங்க, ப்ளே பண்ணுறேன். அதாவது ப்ரோலாஜிக் 2க்கு ஏற்ற மாதிரி ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் ஒர்க் ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டு ஆடியோ கிடைக்குது. இப்போ அதே மோடை நான் ஸ்டீரியோ மோடுக்கு சேஞ்ச் பண்ணுறேன். அப்படி சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு ப்ளஸ் சப்வூஃபர் மட்டும் ஒர்க் ஆகும். அப்போ ஸ்டீரியோவில் உங்களுக்கு வந்து வாய்ஸ் வந்து எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு நீங்களே கவனிங்க. இது ஸ்டீரியோ. ஸ்டீரியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பனாக வாய்ஸ் நல்லா ஓப்பன் ஆகுது. ஸோ அதுதான் ஸ்டீரியோ மோடு, பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகுது. ஸ்டீரியோ மோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாய்ஸ் வந்து நல்லா எடுத்து கொடுக்கணுங்கிறதுக்காக ஸோ ஸ்டீரியோ மோடில் வச்சா உங்களுக்கு வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது. இதே ப்ரோலாஜிக் 2 மோடு போனால், ப்ரோலாஜிக்கில் பார்த்தீங்கன்னா மெயின் கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா சரவுண்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்லேயும் உங்களுக்கு வந்து ஆடியோ ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ப்ரோலாஜிக் 2 ஸ்டீரியோ. ஸ்டீரியோவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் பேஸு ப்ளஸ் ட்ரிபிள் கிடைக்கும். ப்ரோலாஜிக் 2வில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆடியோ மட்டும்தான் கேட்கும், பேஸ் இருக்காது. பேஸை கட் பண்ணிடும். ஓகே, எல்லா சேனலும் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி ஒவ்வொரு மோடை வச்சு காமிக்கிறேன். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் தெரியும். ஓகே, எல்லாமே ஒரு வால்யூம் செட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா இது ஸ்டீரியோ மோடு. ஸ்டீரியோ மோடில் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் அண்ட் சப்வூஃபர் மட்டும் ஒர்க் ஆகும். மியூசிக் மோட், மூவி மோட், ப்ரோலாஜிக்,
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுலேருந்து ப்ளூடூத்து, ஆக்ஸு, யூஎஸ்பி எதில் ப்ளே பண்ணாலும் உங்களுக்கு பிசிஎம் ஆடியோ மட்டும்தான் ஒர்க் ஆகும். உங்களுக்கு என்ன ஆடியோ டெலிவரி ஆகுதுன்ட்டு உங்களுக்கு இந்த இடத்துல இக்னிஷன் காமிக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எதில் ப்ளே ஆகுது, யூஎஸ்பி, ஆக்ஸா, பிடியா என்னென்னு உங்களுக்கு கீழே இந்த டிஸ்பிளேல தெரியும். ப்ளஸ் இதில் உங்களுக்கு அந்த மோட் ஆப்ஷன் இதெல்லாம் இதில் தெரியும். ஓவராலாக உங்களுக்கு ஒரு ஃப்ரண்ட் டிஸ்பிளே வால்யூம் இது தெரியும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டால்பி கண்டென்ட்டு, டிடிஎஸ் கண்டென்ட்டு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். கோஆக்சியலில் வச்சிடுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மீடியா பிளேயர்லேருந்து தான் போட்டு காமிக்கிறேன். ஸோ அதுக்கு மீடியா பிளேயர் ஆன் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூரே பிளேயர்லேருந்து தான் உங்களுக்கு கண்டென்ட் ப்ளே ஆகுது. பார்த்தீங்கன்னா இது சோனியோட ப்ளூரே பிளேயரு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஹெச்டி 1080p வரைக்குமே சப்போர்ட் பண்ணோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டால்பி ஆடியோ உங்களுக்கு கோஆக்சியல் மூலியமாக கிடைக்கும். டிடிஎஸ், டால்பி டிஜிட்டலு இந்த கண்டென்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ளூரே பிளேயரோட அவுட் எடுத்து உங்களுக்கு வந்து ஆம்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோஆக்சியல் இன்புட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ மோடுமே உங்களுக்கு கோஆக்சியலில் வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஆப்டிக்கல், இப்போ கோஆக்சியல் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ளூரே பிளேயர் ஆன் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இந்த கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு டெலிகிராம்லேயே கிடைக்குது. மூவிலாம் பார்க்கணுன்னா தமிழ் எம்விலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா கண்டென்ட் எடுத்துக்கலாம். யூஎஸ்பி டிவைஸ், ஓகே ப்ளே பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கண்டென்ட்டுன்னு அதிலே தெரியுது. பாருங்கள், ஒரு சாங்கு ப்ளஸ் அது டால்பி டிஜிட்டல் 5.1 சேனல் 640 kbps உங்களுக்கு ப்ளே ஆகிட்டுருக்கு. இதோட ஸ்பீட் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.1 mbpsலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ப்ளே பண்ணும்போது வீடியோவில் பாருங்கள். இப்போ சாங் ப்ளே பண்ணிட்டேன், வால்யூம் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா AC3ன்னு காமிக்குது உங்களுக்கு டிஸ்பிளேயில். ஃப்ரண்ட், லெஃப்ட், ரைட்டு, சென்டர் சேனல், நாளை காலை வரை நானும் விருந்தாளிதான், என்னை பக்குவமா பத்திரமா வச்சுக்கோ. மின்னும் கண்ணை கண்டா துள்ளும் கிளையை கண்டா போதை தாரும் மாலையாரத்தடி கச்சோ. ஃப்ரண்ட், லெஃப்ட், ரைட், ரியர் கம்மி பண்ணிட்டேன். சென்டர் சேனல், ஃப்ரண்ட், லெஃப்ட், ரைட்,
ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் எப்பயுமே கம்மியாக தான் வச்சுருப்பேன். இந்த காலம் மீண்டும் கையில் வந்து சேருமா படிக்கலாம் கைஸ் பார்த்துருப்பீங்க. சவுண்ட் டெஸ்டிங் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக. ஸோ இதை வீடியோவில் விட நீங்கள் நேரில் வாங்க, டெமோ போட்டு காமிக்கிறேன். கண்டிப்பாக ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் இதே ஹெட்ஃபோன் போட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு தெரியும். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கெயின் அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து வால்யூம் இங்கே நான் அதிகமாக வச்சுருக்கேன், அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கெயின் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஹெட்ஃபோனில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு ஒரு மாதிரி காது அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து வால்யூம் இங்கே அதிகமாக இருக்கிறங்காட்டி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சாங்குக்கும் ஒவ்வொரு கெயின் இருக்கும்ல. ஸோ ஒரு சில சாங்ஸ் பார்த்திங்கன்னா ஹை கெயினில் பாடும், ஒரு சில சாங்ஸ் பார்த்திங்கன்னா வால்யூம் வச்சா தான் உங்களுக்கு வந்து வாய்ஸே ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணது AC3 ஃபார்மேட்டு, அதாவது டால்பி டிஜிட்டல் ஃபார்மேட்டு ப்ளே ஆச்சு. நெக்ஸ்ட் ஒரு சாங் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பச்சை கிளி சுத்துது ஏன் இருக்குல்ல பார்த்தீங்கன்னா பக்காவாக சென்டர் சேனல்லேருந்து வாய்ஸ் மட்டும் டெலிவரி ஆகுது. ரியர் சொல்லவே வேணாம், பக்காவாக உங்களுக்கு ஒர்க்கிங் ஆகுது. ப்ளே பண்ணுற பாருங்கள். நான் உங்களுக்கு ஒவ்வொரு சேனலாக வச்சு காமிக்கிறேன். ரியரு கம்மி பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு. இந்த பீட் மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்லேருந்து வரும். ஸோ 15ல் வச்சுக்கலாம். சென்டர் ரியரு
ஓகே கைஸ், ஆடியோ டெஸ்டிங் உங்களுக்கு 2 சாங் ஃபுல்லாக தெளிவாகவே போட்டு காமிச்சாச்சு. ஸோ இதுக்கு மேலே சொல்ல வேணாம். ஸோ இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் வேணும்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வாட்டேஜ் தாங்க. வாட்டேஜ் வந்து எவ்வளோ வாட்ஸ் வேணும், அதாவது வாட்டேஜ் இன்க்ரீஸ் ஆனால் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு 12 இன்ச்சு 2 சப்வூஃபரு ப்ளஸ் எல்லாமே ஒரு 8 இன்ச்சு ஸ்பீக்கரு 10 இன்ச்சு ஸ்பீக்கரு அப்படி போடுற மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 20க்கு மேலே தான் வரும் உங்களுக்கு ரேட். ஆம்ப் ரேட்டு 20 25 ஆம்ப் மட்டும் 25 அப்படின்லாம் கேட்டிங்கன்னா அப்புறம் வாட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி தான். உங்களுக்கு 5000 10,000த்துக்கெலாம் இது மாதிரி கிடைக்காது. அப்படியே 5000 10,000 கிடைச்சா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப லோ வாட்டேஜ் ஒரு 25 வாட்ஸ் தான் பர் சேனல். சப்வூஃபர் ஒரு 100 வாட்ஸ் தான் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதாவது ஆடியோ உங்களால் ஃபீலே பண்ண முடியாது. ஸோ வால்யூம் ஃபுல்லாக வச்சா உங்களுக்கு வந்து ஆடியோ உடையும், கேட்க முடியாது. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வச்சாலும் உங்களுக்கு வந்து லைவில் சூப்பராக இருக்குங்க. ஓகேங்க, ஆல்ரெடி வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிடுச்சு. ஸோ இந்த வீடியோவோட முடிச்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ்.